தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு பொசக்ஸ்கியான் ப்ராமினன்ஸ் ஈரானில் அங்கே இருக்கக்கூடிய டர்ஹோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிச்சிருக்காங்க அமெரிக்கா. அங்கிருந்து அணு கசிவுகளும் வெளியேற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாளில் ஃபர்ஸ்ட் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டு, அதாவது அந்த கடல் நீரை நன்னீராக்கக்கூடிய அந்த ஒரு பிளான்ட்டு, இந்த மாதிரி லைனாக பவர் பிளான்ட்டு இதெல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானு பொசக்ஸ்கியான் ப்ராமினன்ஸில் இருக்கக்கூடிய டர்ஹோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டையும் அடிச்சிட்டாங்க. அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடமே பார்த்தா தாக்குதலுக்குள்ளானனால கதிர்வீச்சுகள் போகுது. பக்கத்தால் குவைத்து தான் இருக்குது. குவைத்துக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய இடம் அது. அதனால் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தால் குவைத் இருக்கும், யுஏஇ, ஓமானு, கத்தாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கங்கே பக்கத்தால் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கசியிறது குவைத்துக்குமே ஒரு விதத்தில் ஆபத்துன்னு தான் சொல்லப்படுது. உடனே ஐஏஇஏ நாங்கள் பார்க்குறோம், அது கசியுதா, பக்கத்தால் உங்களுக்கு ஆபத்தாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னு சொன்னதுக்கு ஐஏஇஏ அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி தாக்கப்பட்ட எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டதாகவும் இன்னைக்கு ஈரான் சொல்கிறாங்க. அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை அடிச்சதை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மறுபடியும் அதை சரி பண்ணிட்டோங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிரிட்ஜ் தாக்கப்பட்டாலும் அதையும் சரி பண்ணியிருக்காங்க. ரயில்வே ட்ராக்கையும் சரி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. உண்மையாலுமே தாக்கப்படுற எல்லாத்தையும் இவங்க சீக்கிரமா அதை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, ஒன்னா அவங்கள இடத்துல அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு பரந்த தேசமா இருக்கிறதுனால அது ஈஸியா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று என்ன அர்த்தம்னு பார்த்தா, இவங்க பதிலுக்கு மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவுடைய தளங்களையும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குறதுக்காகவே டெய்லி ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குன மாதிரி என்ன பண்றாங்க, ஈரான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. சேதம்னு காட்டும் போது ஒரு பெரிய சேதமா தெரியறதுல ஒரு சின்ன அளவுக்கான சேதம் தான் தெரியுது. அப்ப இவங்களே பார்த்தா இந்த மாதிரி என்ன பண்றாங்க, சேதமாயிருக்குன்னு சொல்றதும், இங்க அடிச்சிட்டாங்க அங்க அடிச்சிட்டாங்க, அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரே நாள்ல 48 மணி நேரத்துல எடுத்துட்டோம், 24 மணி நேரத்துல மீட் எடுத்துட்டோம்னு சொல்றது மூலமாக இவங்க அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு ஒரு காரணமா தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பேசு பொருளா மாத்திருக்காங்க. உண்மையாலுமே அமெரிக்கா தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, தாக்குறது ஏற்படுத்துற பாதிப்பு எப்படி ஈரான் அவ்வளோ சீக்கிரத்துல மீட்டெடுக்கிறாங்கிறது தெரியல. அதனால ஈரானே அங்கங்க அவங்க தாக்குதல் போக ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்க, இவங்களே தாக்குதல் ஆனதாக சொல்லிட்டு அதுக்கு பதிலடியை கொடுக்கறதா சொல்லி மத்திய கிழக்கு நாடுகளை சிவியரா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்தது ஜோர்டானுடைய கிங் ஹுசைன் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. உடனே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க, அதை தடுத்திருக்காங்க. அதாவது ஜோர்டானுக்கு பக்கத்தால பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க. அது இல்லாம அமெரிக்காவும் அவங்களை காக்கிறதுக்காக வான்தடுப்புகள் வச்சு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட அமெரிக்காவுடைய தடுப்புகளை அவங்களுடைய ஏவுகணைகளை தாண்டி என்ன இருக்குன்னா, இப்ப இஸ்ரேலுடைய ஏவுகணையில அது முறியடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிச்சுட்டு 3 தடவை அவங்க ஏவிட்டாங்க. ஈரான் ஜோர்டான் மேல அட்டாக்கு 3 தடவை நாங்க தான் தடுத்திருக்கோம், இப்ப 4வது அலை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம 1 இன்ச்சு தவறி விழுந்திருந்தா கூட இஸ்ரேலுக்குள்ள விழுந்திருக்கோம். அங்க போர் விமானங்கள்லாம் நிறுத்தப்பட்ட அந்த ராணுவ தளங்கள் இருக்கு, அதனாலதான் நாங்க தடுத்தோம். அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், சீக்கிரமாவே ஆக்ட் பண்ணி நாங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆனாலும் இப்படி இவங்க பண்றதுக்கு நாங்க பழி தீர்ப்போம், இனி நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. இப்போ ஒரு 48 மணி நேரமா பார்த்தாவே இஸ்ரேல் ஈரானுடைய போருக்குள்ள நுழையறதுக்கு காரணம் தேடுறாங்க. எப்படி ஈரான் மேல நடக்கக்கூடிய தாக்குதல் அமெரிக்காவுடைய தாக்குதலா இருந்தாலும் கூட ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தாக்குதலை நம்ப முடியல, ஈரானே பொய் சொல்றாங்கன்னு மத்தவங்க சொல்றாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேலும் என்ன பண்றாங்க, உடனே ஈரான் போருக்குள்ள போறதுக்கான காரணங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. சீக்கிரமாவே நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த போர்ல ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் சமயமா இருக்கிறதுனால ஈரான் போர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுதான் என்ன ஆகும், அவங்களுக்கு அது சாதகமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முக்கியமா நெத்தன்யாவுக்கு இந்த போர்ல ஏதோ ஒரு வெற்றியை காணணும், ஏதோ ஒரு பெரிய அழிவை கொடுக்கணும். முக்கியமா ஈரான் மக்கள் மேல இஸ்ரேல் மக்கள் ஒரு வெறுப்பா இருப்பாங்க. அந்த ஈரான் மக்களை நம்ம அடிச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக இப்ப இஸ்ரேல் ஈரான் பக்கம் போர் செய்யறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. அப்பப்ப வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பழி தீர்ப்போம், யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டோம், அமெரிக்கா சொன்னா கேட்க மாட்டோம், எங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க அச்சுறுத்தலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. எப்ப வேணா இஸ்ரேலும் ஈரானும் முழு நேர போர்
ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது ஆரம்பிச்சிருச்சுன்னா நிலைமை என்ன ஆயிரும், மறுபடியும் ரொம்ப மோசமா போயிடும். இப்பயே போர் தான் நடக்குது. ஆனா அது ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேல் உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை தான் குறி வைப்பாங்க. அதுலயும் முஜ்தபா கொமேனியை நாங்க அழிப்போம், அடுத்த தாக்குதல் நாங்க வந்து ஈரானுக்குள்ள நடத்தினா அது வந்து முஜ்தபா கொமேனி தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அப்படியே சூளுரையெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதனால பார்க்கும்போது இவங்க உள்ள வராங்க அப்படின்னா போர் ரொம்பவே எக்ஸ்பைட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் அராச்சிட்ட கூட கேட்டாங்க, முஜ்தபா கொமேனி எங்க இருக்காரு, அவரு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அவரை பார்க்கல, அவர் ரொம்ப சேஃபா வச்சிருக்காங்க, IRGC-ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்ட்ட அவர் தொடர்பு இருக்காரு, அவர் சொல்றது அவங்கதான் கொண்டு வந்து சொல்றாங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன் வந்து அப்பாஸ் அராச்சி அவர்கள், பெசக்சியான் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து கலிபாக் அவர்கள் இவங்களெல்லாம் வந்து சேர்த்துலன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே அங்க ரெண்டா வந்து பிரிச்சுப்பாங்க. IRGC தனி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தனின்னு தான் வந்து பிரிச்சுப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கூட ஒருவேளை மொசாட்டுடைய ஆட்களா இருக்கலாங்கிற மாதிரியான சந்தேகம் இருக்கும். இன்னொன்னு வந்து இவங்களுக்கு தெரியற தகவல் வந்து ஈஸியா இஸ்ரேல் கண்டுபிடிச்சிடறாங்கிறதுனால அதை காட்டி கொடுக்கறது இல்ல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா குவைத் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க, எங்களை போட்டு அடியா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தடவை குவைத் மேலையும் பஹ்ரைன் மேலையும் அதிகமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. போன தடவை UAE மேலையும் பஹ்ரைன் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அந்த ரம்ஜான் சமயத்துல போர் வந்தப்ப. அப்ப வந்து UAE வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க, பஹ்ரைனும் வந்து தாக்குதலுக்கு உள்ளாயிடுச்சு. ஆனா இந்த தடவை குவைத்தை வந்து ரொம்பவே டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்ப 2-3 நாள்ல வந்து ஜோர்டான் மேலே திரும்பிட்டு இருக்காங்க. ஜோர்டானை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தாக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம்படி பார்க்கும்போது இந்த தடவை அதிகமா அடி வாங்கினது குவைத் பஹ்ரைனா இருக்காங்க. இப்ப வந்து ஜோர்டானை வேற ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து குவைத் ரொம்ப ஃபீல் பண்ணி ஏன் எங்களையவே அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஆனா சவுதி நல்ல விவரமா என்ன பண்ணிட்டாங்க, டீலிங் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதனால சவுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடியும் இல்ல. நல்ல புத்திசாலித்தனமா என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா போர் நின்னதை வந்து பயன்படுத்துனது சவுதி தான். யார் வந்து சேஃப்னா இப்ப சவுதி தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சேஃபா இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய லெபனான்ல இருக்கக்கூடிய டனல் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து இன்னொரு பக்கம் லெபனான்ல என்ன நடந்திருக்கு, காசாவில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்க கான் யூனிஸ் பகுதிகள் எல்லாம் தாக்குதல்கள் அப்பப்ப நடந்துட்டு தான் இருக்குது. காசா மக்கள் சொல்றாங்க, இது போர் நின்றுச்சுன்னு நினைக்காதீங்க, நாங்க எங்களுக்கு போர் நடக்குது அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியாத நிலைமையா நடந்துட்டு இருக்கு, இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. அப்ப எங்களுக்கு போர் நடக்கும்போது கூட உலகம் எங்களை பார்த்துட்டு இருந்துச்சு, இப்ப எங்களுக்கு போர் நடக்கும்போது உலகம் வந்து ஈரான் பக்கமா பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு, என்ன வேணா செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காசா மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தடவையும் போர் தான் நடந்துட்டு இருக்கு, நாங்க கஷ்டத்துலதான் இருக்கிறோம், உங்க பார்வையில இருந்து எங்களுடைய விஷயத்த மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கங்களை தான் வந்து கொட்டி தீர்த்திருக்காங்க. போரெல்லாம் நிக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிதான் போகுது. சமாதானம் பேச்சுவார்த்தையெல்லாம் எதுவுமே வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. சமாதானமும் இல்லை, பேச்சுவார்த்தையும் இல்லை. இதான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.